Hi friends, My Life Food Tamil channel வந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு பீட்ரூட் சாப்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கிலோ பீட்ரூட் இந்த மாதிரி மெலிசா அரிஞ்சு வச்சிருக்கேன். 2 வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு. இது தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, 2 லவங்கம், சோம்பு எடுத்து வச்சிருக்கேன். இது 2 பீஸ் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தேவையான அளவு, ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ பீட்ரூட் சாப்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயணும். எண்ணெய் காய்ஞ்சதும் இந்த பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு, லவங்கம் இதெல்லாம் போட்டுடணும். இது பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த பச்சை மிளகாவை, கருவேப்பிலெல்லாம் போட்டுக்கலாம். பீட்ரூட்டையும் போட்டுக்கலாம். பீட்ரூட் வதங்கணும் நல்லா. இதில் இஞ்சி பூண்டும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டும் போட்டுக்கலாம். பீட்ரூட் நல்லா வதங்கணும். பீட்ரூட் 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. மசாலாலாம் போட்டுடலாம். கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டுடலாம். போட்டு இருக்கிறது ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வேகணும். அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீட்ரூட் வெந்துடுச்சு. இது பாருங்கள். இப்போ இந்த தேங்காய், சோம்பு, மிளகு அரைச்சி வச்சுருக்கிறது இதில் ஊற்றிடுங்க. இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குனிங்கன்னா பீட்ரூட் சாப்ஸ் கிடச்சிரும். இது அவ்வளோதான். இதில் தண்ணிலாம் வச்சிருச்சு பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். அதே சாப்பாட்டில் போட்டு பசங்க சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடான சுவையான பீட்ரூட் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.